ட்ராவல் பேக் ஸ்டிச் பண்ணுறோம். 12 இன்ச்சுக்கு 10 இன்ச் ஒரு பீஸ் எடுத்து 10 இன்ச் ஜிப்பு வச்சு 3 இன்ச்சுக்கு கீழே வெட்டி அட்டாச் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணிவிட்டு 4 பக்கமுமே லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி அந்த பீஸ் எடுத்து தனியாக வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து மட்டும் ஜிப் அட்டாச் பண்ணுறோம். இந்த ஒரு சைடோடைய அளவு பார்த்திங்கன்னா 20 இன்ச்சுக்கு மேலே வரும். நான் இதனுடைய அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஜிப்பை வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறமா படிமான தையல் போட்டுக்கிறோம். இந்த சைடும் போட்டுக்கணும், அந்த சைடும் போட்டுக்கணும். டபுள் சைடும் படிமான தையல் போட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஓரமுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி வர பீஸெல்லாம் கட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு சைடு அடித்தாச்சு. இப்போ செகண்ட் சைடு அடிக்கிறோம். இப்போ செகண்ட் சைடு அடித்து நீட்டாக எடுத்து வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து அளவு எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து கைப்பிடியை ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அனதர் சைடு பாருங்கள், 5 இன்ச் எடுத்து இது மாதிரி மடிச்சுட்டு கைப்பிடி வந்து 16 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். அந்த கைப்பிடியை வந்து நேராக இருக்கிற மாதிரி பார்த்து மார்க் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அந்த மார்க்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், 2 கைப்பிடியும் நேராக அந்த நேரில் வரும். இப்படி மடித்து நம்ம தைக்கிறோம்னு உங்களுக்கே தெரியும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது தனியாக அந்த ஜிப்பு பீஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மெயின் பீஸ் கூட ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், 4 சைடுமே ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வர இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சைடு முடிச்சிட்டோம். இப்போது செகண்ட் சைடு ஜாயின் பண்ணி எடுக்கிறோம். செகண்ட் சைடு முடிச்சுட்டு நீட்டாக எந்த பிசுறும் இல்லாத கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைனா நம்ம வந்து இதுக்கெல்லாம் பைப்பிங் தான் வச்சு தைக்க போகிறோம். பைப்பிங் வச்சு தைக்கிறப்போ கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், தெரியும் உங்களுக்கே. இந்த சின்ன சின்ன பிசுறு, அதை ஒட்டி இருக்கிற பிசுறு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்படி ஒரு பைப்பிங் டேப் வச்சு, இது மாதிரி காட்டன் டேப் வச்சு பண்ணாலும் சரி, இல்லைனா நைஸ் டேப் கலர் என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் வச்சு பண்ணிக்கலாம். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, ஸோ இதை வச்சு பண்ணுறேன். அந்த மூளை திருப்புறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக திருப்பணும், இல்லைன்னா நூல் இது மாதிரி தான் கட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் ஷேப் கரெக்டாக வராது. ஸோ எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு அடிங்க. ஃபஸ்ட்டு சைடு முடிச்சாச்சு. சேம் ப்ராசஸ் தான் இதுவும். நீட்டாக பார்த்து அடிச்சுட்டு அந்த மூளை வரப்போ மட்டும் லைட்டாக வச்சு லைட்டாக திருப்பிக்கோங்க. அதை வந்து அவசரப்பட்டு திருப்ப வேணாம். இப்போது ஃபுல் ஃபினிஷிங்க்கு ஆகிடும். நல்லா மடித்து வச்சு நீட்டாக அடிச்சுக்கோங்க. எந்த தையலும் தெரியாத அளவுக்கு இது மாதிரி இருக்கும் ட்ராவல் பேக்கு. இதில் பார்த்திங்கன்னா 5-6 செட்டு ட்ரெஸ் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு